பண்ணு. கொஞ்சம் அங்க பாருடி, இது லெவலே வேற. ஐயோ, இப்ப நான் என்னடி பண்றது? பையனை பிடிச்சிருச்சா? ம், வணக்கம். ஹலோ. ஏதாவது பேசுங்க. தனியா தான் வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் நேரா கிளம்பி இங்க தான் வந்துட்டோம். நான் உங்க ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாராவது வருவாங்கன்னு நினைச்சேன். மற்றவங்களோட எதிர்பார்ப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை. சீக்கிரம் ஆகட்டும், நான் இன்னும் 2-3 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. 2-3 இடத்துக்கு போகணும்னு அவர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, வேற பொண்ணை பாக்குறதுக்கு இல்ல, அவர் ரொம்ப பிஸியான ஆளு, பிசினஸ் பண்றாரு, நிறைய பிசினஸ். அது சரி. அப்ப வாப்பா, உள்ள உட்காரு. சாரு அந்த காலத்துல பெரிய டிராமா ஆர்டிஸ்ட். நான் என்ன இப்ப நாடக கம்பெனி ஆரம்பிக்க போறேன். ம். சக்கரை சுத்தமா இல்ல, எடுத்துட்டு வரேன். ஸ்ட்ராங்காவும் இல்ல. வேற டீ கொண்டு வரணுமா? நீ போட்டு கொண்டு வரியா? வேண்டாம்னா விடுங்க. நான் இப்ப அர்ஜென்ட்டா கிளம்பணும். உன்னோட ரூம் எங்க இருக்கு? நான் கேட்டது காதல உழுகல. உன் ரூம் எங்க இருக்குன்னு. கம் ஆன், கொஞ்சம் பிரைவசி வேணும், அதான் சொன்னேன். என்னையா இது? இந்த காலத்து பசங்க இப்படிதான் இருக்காங்க, புது ட்ரெண்டா. உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? சலோமி. சலூன்னு கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிட்டாலும் சரி, பேரு சுமாரா தான் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர மாதிரி இருக்கு. சலோமி. சரி, அது விடு. நீ என்ன படிக்கிற? MBA. MBA. ம், பிச்சைக்காரன் கூட MBA படிச்சிடறான். நோ ஃபியூச்சர். பியூட்டி பார்லருக்கு போகிறதுண்டா? போவேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு நினைப்பு இருக்கு. புருவத்தை த்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு வாரம் ஃபேஷியல் பண்ணிட்டு ஒரு லெகின்ஸ்குள்ள போய் உட்காந்துக்கிட்டா ஐஸ்வர்யா ராயின் நினைப்பு. நீங்கெல்லாம் எப்பதான் உங்களுக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்க போறீங்க? எப்பதான் மாறப்போதும். ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல? உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு தூரம் வந்ததுக்கான டீசல் சார்ஜ் உங்க அப்பா கிட்ட தான் வாங்கணும்னு இருக்கேன். பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் இனிமேல் அந்த ஆள் உன்னால எந்த ஆம்பளை முன்னாடி நிப்பாட்ட கூடாது. என்ன வேஷம் இது? உன்னெல்லாம் எவண்டி கல்யாணம் பண்ணிப்பா? பார்த்தா ஏதாவது தோண வேணாம்? நீ எல்லாம் அடுத்த ஜென்மத்துல கூட கல்யாணம் ஆகாம இங்கே தான் இருப்ப, எனக்கு தெரியும். ஹலோ, கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? என்ன? ஏதாவது வேணா? அட கடவுளே, என்னையா இது? சேச்சே, ஒண்ணும் ஆயிருக்காதுங்க, சும்மா. இதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லிட்டு சரி. உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சார், இங்க பாருங்க. அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அடங்குவேன். இன்னைக்கு பார்த்ததோட இருக்கட்டும், இனிமே ஏதாவது பொண்ணை கண்ணில் காட்டின. நீங்க தானே சார் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க? நான் அப்படி நிறைய விளம்பரம் கொடுப்பேன், நீ அதை பார்த்து ஆடாத. ஹலோ, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நான் பர்ச்சேசிங் பண்ண போறேன்.
மால் வரைக்கும் போயாகணும். என் கூட வரியா இல்லை இங்கே இறங்கிக்கிறியா? நானும் கூட வரேன் சார். வீட்டு பக்கத்துல இறக்கி விடுங்க. இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்கடி. நம்ம மேலே போய் பார்க்கலாமா? ஏன்னா வேற திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் எங்க போறோம்? நம்ம மேலே போய் பார்க்கலாம்டி. நீங்க போங்க, நான் இங்கே இருக்கேன். ஓகே. ஜோன், இது கொஞ்சம் பிடிப்பா, அதோ வந்துடுறேன். ஜோன், ஜோ. இங்கதான் இருக்காரா? இங்க எதுக்கு குத்த வச்சு உட்கார்ந்துருக்காரு? என்ன சார் பண்றீங்க? புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நீங்க இந்த பொண்ணை பார்க்க தான் இங்க வந்திருக்கீங்கல்ல. இப்ப எங்க போறீங்க? இந்த பக்கம் தானே வந்தாரு, எங்க போனாரு? சாரிங்க, பொம்மன் நினைச்சிட்டேன். ஐயோ, இந்நேரம் தடுக்கி விழுந்திருப்பனே. நீ பேக் கொடுப்பா. ஐயோ, முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடணும். என்னது, எந்த இடத்த பார்த்தாலும் ஒரே மாதிரியால தெரியுது. உனக்கே மூச்சு வாங்குது. அந்த பொண்ணு கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். உன்ன அவளுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன பிரச்சனை? இல்ல, தெரியாதுனாலும் அவ உங்களை பத்தி கேட்டா நான் பொய் சொல்ல வேண்டி இருக்குமே. அதுக்காக தான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கொண்டு போய் கார்ல வை. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வழியிலேயே இறங்கியிருப்பனே. ஓடி ஓடி மூச்சு வாங்குதுப்பா. எங்க போனாலும் ஓட விடுறானுங்களே. சும்மா இல்ல சார், நீங்க கல்யாணம் பண்ணிக்க தயங்குறது. தினமும் மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு எதுக்கு சார் நெத்திலி? நிறுத்தியா? கேவலமா பேசிட்டு இருக்க. அவ யாருன்னு தெரியுமா? யாரு? அவளுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் பெரிய கதை, பெரிய கதை. சொல்லுங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் போல இருக்க. சொல்லுங்க சார். சார் என்ன பண்றீங்க சார்? என்ன விட்டுட்டு போகாதீங்க. போன காரியம் என்னாச்சு? பிரச்சனை இல்ல, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு வேலைக்கு போனா பட்டுன்னு அந்த காரியத்தை முடிச்சிட்டு வர மாட்டியாடா? இப்பதானே போயிட்டு வந்தேன். அட, நான் அதை சொல்லல. நான் அந்த வேலைக்கு போனது ஃப்ளைட்ல இல்ல, கார்ல. அது சாதாரண கார் இல்ல, ஒரு பெரிய தேர் மாதிரி இருக்கிற ஒரு கார். 3 மணி நேரம் டிராபிக்ல பிளாக் ஆயிட்டேன். அடக்க முடியாம கார்ல உட்கார்ந்த அவஸ்தை எனக்கு தான் தெரியும். டேய், நீ அந்த காரியத்தை விட்டுறா. போன காரியம் என்னாச்சு? அம்மா வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டேன்னா அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவேன். அதை எப்படி செஞ்சேன்னு நாங்க சொல்றோம். நீ போன விஷயம் என்னாச்சு அதை சொல்லு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. கேட்டியா? சத்தியமா. காலிங் பெல் யார் அடிச்சா? யாருக்கு தெரியும்? போய் பாரு. பிடியா முஞ்சி ஒன்று சேர்ந்துருச்சுல்ல, இங்கே 2000 ரூபா, இங்கே 3000 ரூபா, ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதில் உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காராம். ஏய், வேலையை பாடுறா. ஓயா, ஒரு
8500. கௌரவண்ணே கௌரவண்ணே ஆ? ஆ? ம்? ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெலாம் இருக்கா? அது என்ன கேக்குற? எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. பாழா பணவன் கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன். பாவி பையன். என்னது, சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பார்ப்போம். உங்க வீட்டுல யார் இருக்கா? என்னென்ன சொல்றீங்க? ஒன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? ரெண்டு தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, இங்க வா. பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆகி போயிடும். சரிண்ணே, நான் வரேன். நான் மாமா, அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய், அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. வரேன் வரேன். சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல வருது. டேய். பரவாயில்ல, இது ஒழுங்கா வேலையை பாருங்கடா. வேலையை பார்க்க சொன்னா கேட்க மாட்டோம். பார்த்தேன் ஆசிரிய காத்துல தூது விட்டு சரி பாட்டெல்லாம் போதும், போய் வேலையை பாருமாமா. தெரியும்டா, உன் வேலையை பாடுறா. இந்த கவுன்சிலுக்கு வனஜா கிரிச்சாலும் செட் ஆகுது, நமக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குதா? அம்மா மூஞ்சிக்கெல்லாம் எல்லாம் செட் ஆகும். நமக்குன்னு என்ன கேக்குறீங்க? ஐயாவோட ரேஞ்சே வேறடா. ஏமா தானோ? அப்புறம் அண்ணா என்ன நீ மட்டும் போற? நந்தினி வரலையா? இல்லண்ணா, அவ வரல. ஏமா? அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுண்ணா. அண்ணா வரேண்ணே. என்னடா மாப்பிள அப்படி சொல்லிட்டு போகுது? நீங்க கவலைப்படாம மாப்பிள. என்ன பண்றது? ஏய், நாங்க இருக்க நீ எல்லாம் கவலைப்படுற? ஏன் மாப்பிள இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு ஜாலியா இருக்கு மாப்பிள. இல்லடா, மனசு சரியில்லடா. நந்தினி அம்மா, நந்தினி அம்மா, கொஞ்சமாவது சாப்பிடுமா. எனக்கு சாப்பாடு ஒண்ணும் வேணாம் செங்கம்மா. எந்த அப்பாவாச்சும் காதலிச்சா ஒத்துக்குருவாங்களா? உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு கௌரவத்துக்காக யார வேணாலும் வெட்டுவாரு, குத்துவாரு. நந்தினிமா, அந்த பையன் பாவம்மா, நல்லவன். அவன் உங்க மேல உசிரியே வச்சிருக்கான். நீங்க அவன் கூட போய் வாழுங்கம்மா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் உங்க இஷ்டமா. அந்த பையன் பாவம்மா, நல்லவன். அவன் உங்க மேல உசிரியே வச்சிருக்கான். ஏய், உங்களுக்கே தெரியும், நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா இருந்தும் அம்மா பாஸ்தை இழந்துட்டேன். இந்த நந்தினி பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமே கிடைச்சிச்சு. அதையும் இந்த பண்ணையார் கெடுத்துருவான் போல இருக்கு. ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கடா. நந்தினி காலேஜ் போகும்போது அவளை கழட்டிடுவோம். என்ன நான் சொல்றது? ஏய், பண்ணையார் வீட்டுல நேரத்துல நம்ம நந்தினி தூக்கிட்டு போயிட்டா. ஏய், நிறுத்துங்கடா. ஏதாச்சும் நல்ல யோசனையா சொல்லுங்கடாண்ணா. கடத்துவோம், தூக்கிடுவோன்றீங்க. இல்ல புலி, இப்படி செஞ்சா இப்படி எப்படி? அம்மா, தங்கச்சி, மாமா, நாம தட்டு நம்பளத்தோட போய் பொண்ணு கேட்டேன்னு. குட் ஐடியா. ஆனா பண்ணையார் ஆளுகளும் நம்ம எல்லாத்தையும் காலிலே விட்டுவாங்க. பரவாயில்லையா? அம்மா, டேய் நிறுத்துங்கடா. உங்கள்கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு. இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன். தள்ளிப்படா. டேய், என்னடா அவன் தூக்குனாலும் வேண்டாங்கண்ணா, கடத்தினாலும் வேண்டாங்கண்ணா, பொண்ணு கேட்டாலும் வேண்டாங்கண்ணா. என்னடா பண்ண போறான்? ஏய், எல்லாரும் பண்ணதாண்டா இவனும் பண்ண போறேன். வாடா. ஐயா, போன் வந்திருக்கு. நான் தான் பேசுகிறேன். நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரி சரி சரி. நான் பார்த்துக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் புலியோட தாய் மாமன் ஐயா. என்ன? புலியும் நந்தினியும் ஒருத்தர் விரும்புகிறாங்க ஐயா. அதுக்கு நீங்க மனசு வச்சா 2 பேரும் சேர்த்து வச்சிடலாம் ஐயா. என்னது? ஊர் ஊரா மைக் செட்டு கட்டி பொழப்பு நடத்துற பொச கிட்ட பசங்க நீங்க. உங்களுக்கு பண்ணையார் வீட்டு பொண்ணு கேக்குதா? ஏண்டா
சொல்லி வை. அம்புட்டு பசங்களையும் உசுரோட குழி தோண்டி போதச்சிருவேன் நானு. ஏங்கிட்ட இங்க இனிமே நான் ஒருத்தரையும் பார்க்க கூடாது. கிளம்புடா, கிளம்புடல. கேட்க வந்துட்டானுங்க. ஐயா வர்றா. ஐயா வணக்கம் ஐயா. ஆ. ம். நன்றிங்க ஐயா. இது பார், ஐயா. மாலை போட்டுட்டு தண்ணி அடிக்கூடாதுன்னு சரிங்க. கொன்னுடுவேன். யாரை கேட்டீங்க நிச்சயதார்த்தம் பண்ண ஐயா? எனக்குன்னு உள்ள பொண்டாட்டி இவங்க எப்படி நிச்சயதார்த்தம் பண்ண ஐயா? ஏய் நந்தினி, ஏய், யாரா யாரா அது? ஏய் நந்தினி, வாடி வெளியே. ஏய், அவனை அடிச்சு தூக்கி போடுங்கடா. வாடி. போடா. ஏய், அடிங்கடா. எங்க வந்து யார் வர கத்திட்டு? அடிங்கடா அவனை. அடிங்க. விடக்கூடாது. அடிக்க விடுறியா? ஏன் வீட்டுக்கிட்டே குடிச்சிட்டு கல்யாணம் பண்றியா? விடாதீங்கடா. அடிச்சு கையால உடைங்கடா அவனை. அடிங்கடா, நல்லா அடிங்கடா. அப்பா ப்ளீஸ் பா, அடிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. அப்பா கொன்னுடுவேன் அவனை. அப்பா உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் அப்பா, அடிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன அப்படி அசிங்கப்படுத்த? என்னோட காதலிய வரட்டா? ஏண்டா ஒருத்தனை இப்படி பேர் போட்டு அடிச்சிட்டு இதெல்லாம் வீரங்களா? என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஏய் ஏன்டா மாப்பிள்ள சொல்ற கேட்கவே மாட்டேன்ற. என்ன படிச்சு படிச்சு சொல்லணும். மாப்பிள்ள உடம்பெல்லாம் வலி பின்னி எடுக்குதுடா. ஏண்டா, அவ்வளவு வேலை அடிச்சா வலிக்காதடா? அங்க ஏதோ வீராப்பா பேசுனா அதுக்காக காதலிக்கு முன்னாடி அடி வாங்கி அழுவ சொல்றியா? கெத்த விட்டு கொடுக்க கூடாது மாப்பிள்ள. ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு மாப்பிள்ள. ஆமா இவர் பெரிய கருப்பு சிவகார்த்திகேயனு. மூடிட்டு வாடா. டேய் மாமா போயே ஆவலன்னு வந்துட்டாரு. ஆமாடா. அவன் வீட்டுக்கே சரக்கு போட்டு போய் நின்னா நல்ல வேலை நாங்க வந்ததுனால உன்னை உசுரோட கொண்டுட்டு வந்தோம். இல்லன்னு வச்சுக்க அடிச்சு துவச்சு தொங்க விட்டு உன்னை காக்காவுக்கு கடையை பண்ணுங்க. சொல்லு. மாப்பிள்ள ரொம்ப வலிக்குது. எப்படியாச்சும் சரக்கு அடிக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க. ஏய் இருக்கா நம்ம கவுன்சிலரு ஜமாச்சிட வேண்டியதான். சூப்பர் மாப்பிள, இது அருமை மாப்பிள. சைடிஷுக்கு சிக்கனு மட்டனு ஏதாவது ஏதோ வாங்கிட்டு வாடா. வந்துடுறேன், நீ கவலைப்படாம இரு. சீக்கிரமா வா, நீ அழுகாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் வந்துடுவேன். வந்து கூட்டிட்டு போயின்றேன்ல. நந்தினியம்மா பேசுங்கம்மா. அழாதீங்கம்மா, எப்படியாவது வந்து கூட்டிட்டு போயிங்க. மெதுவா, உங்க இஷ்டம் போலவே நிச்சயமா நடக்கும். கவலைப்படாதீங்க. சரி சரி, சீக்கிரமா நீ வந்துரு. என்ன சொன்ன இடத்துல வந்து நிக்கிறேன்.